திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கோடா கோடிய பிறகு பண்ணுவாராக என்று வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் நாட்களில் வந்து நிற்கின்றோம். தினந்தோறும் கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் கொடுத்து வருகிறோம். நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, செய்திகளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. பூட்டிய கதவுக்குள்ளாக ஆண்டவர் உள்ளே வந்து சீசர்களை உயிர்த்தெழுந்த பிறகு சந்தித்தது போல நாமும் இந்த பூட்டிய கதவின் வழியாக தொலைக்காட்சியின் வழியாக வந்து உங்களை சந்திக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை அவர் அருளி செய்வாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் வைத்து நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்கிறது. அங்கு நிறைய பேர் மாதந்தோறும் அந்த நம்ம ஒய்எம்சியில் நடத்துகிற கூட்டத்துக்கு வராங்க. ரொம்ப வருஷமாக ஒய்எம்சியில் கூட்டத்தை நடத்திட்டுருக்கோம் மாத்தாண்டத்தில். அதனால் இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரும் திரளாக வந்து பங்கேற்கணும். சிராயன் குழி அங்கே சுற்றி இருக்குது, குளச்சல், அங்கே கொலை செய்கிறோம், சுற்றி இருக்கிற பகுதிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நீங்கள் தாராளமாக வரலாம். இது டெய்லி நம்ம நிகழ்ச்சிகளை டிவியில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, கிறிஸ்மஸ் போட்டதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்காக சிறப்பான கிறிஸ்மஸ் விருந்து, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் சாதம், கேசரி என்று அமர்க்களப்படும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். உள்ளே வந்த உடனே ஒய்எம்சியில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அங்கே போயிடாதீங்க. அது நமக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் அங்கே போய் ஏமாந்துட்டாங்க. நீங்கள் அப்படி இல்லாதபடிக்கு வலது பக்கம் உள்ளே புரிஞ்ச உடனே வலது பக்கமாக வந்து நடந்து வந்து மேலே இருக்குது, அந்த இடத்துல தான் நான் கூட்டங்களை நடத்துகிறோம். கூட்டத்திலே உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸில் கொண்டாட்டம் 3வது சனிக்கிழமை நாசரேத்தில் தேவனுடைய மாலையில் நடைபெறும். அதில் 150 கிலோலேருந்து 200 கிலோ மட்டன் கொடுக்கணும். நிறைய பேர் வருவாங்க. ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பவர்கள் விரும்பினால் நீங்கள் எங்களை அழைத்து சொல்லலாம். அந்த கிறிஸ்துமஸ்க்கு கொண்டாட்டம் 3வது சனிக்கிழமைக்கு முதல் நாள் உங்கள் வீட்டில் வந்து அதை வாங்கி கொள்வோம். அந்த விருந்து, மட்டன் விருந்து ஏழை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 சேலைகள் தேவை, 350 பேண்ட் ஷர்ட் தேவை. ரொம்ப நாட்களாக நான் அறிவித்து வருகிறேன். நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கொடுத்து வராங்க. இன்னும் நிறைய சேலைகளும் நிறைய பேண்ட் ஷர்ட்டும் தேவை என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். விரும்பினால் நீங்கள் கொண்டு வரலாம், கொடுக்கலாம். அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே இருக்கிறது. அங்கே தங்கியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமென்றால் தேவனுடைய மாளிகைக்கு வந்து அவர்கள் ஜெபிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இது தொடர்ச்சியான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வரமிக்க ஊழியக்காரர்கள், குருவானவர்கள், கனமிக்கவர்கள்லாம் வந்து அவர்கள் ஜெபத்தில் நடத்துகிறாங்க. ஞாயிறுதோறும் நல்ல ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவர்கள் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தங்கியிருக்கிற முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய இடம் இருக்குது. உங்கள் பெற்றோரில் கவனிக்க முடியலன்னா அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்துக்கு கண்டிப்பாக அவங்களை அழைச்சிட்டு வாங்க, என்னை தொடர்பு கொள்ளுங்க. இது கிறிஸ்துமஸ் காலங்களில் அவர்களுக்கும் நீங்கள் வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கலாம், அவர்களுக்கும் நல்ல விருந்தை நீங்கள் அளிக்கலாம்.
என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பாருங்கள், 1வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் பெத்லெகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, சாஸ்திரிகளை குறித்து இந்த நாளிலே நான் தியானிக்க இருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, இவர்களை குறித்து நான் தியானிக்கிற பொழுது இவர்கள் தான் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது என்கிற நல்ல செய்தி இந்த உலகத்துக்கு அறிவித்தவர்கள். அது வரைக்கும் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது, மேசியா பிறந்து விட்டாருங்கிற செய்தி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அவர்கள் தான் அதை உடைக்கின்றார்கள். இந்த உலகத்துக்கே நற்செய்தியை கொண்டு வந்தவர்கள் யார் என்றால் இந்த சாஸ்திரிகள் தான். ஆனால் இவங்க யாருங்கிறது நம்ம ஏற்கனவே தியானித்தோம். இவங்க இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் அல்ல, ஆண்டுடைய பிள்ளைகள் அல்ல, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள். கீழே நாட்டிலிருந்து, ஃப்ரம் தி ஈஸ்ட், ரொம்ப தொலைவிலிருந்து பல கடல்களை தாண்டி, பல நாடுகளை தாண்டி, பல மலைகளை தாண்டி பல வருடங்களாக அவர்கள் பிரயாணப்பட்ட பிறகுதான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர முடிந்தது. இது நாட்கள் இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, காரு கிடையாது, பைக் கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவர்கள் அங்கே எவ்வளோ சிரமங்களை பட்டு, கஷ்டங்கள் பட்டு, அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதலாவது அவருடைய தியாகம். அவங்கெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காக வராங்க, தெய்வத்தை காண வேண்டும் என்கிற ஒரு ஆசையில், அதை பணிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆசையில் வராங்க. ஆனால் அதுக்கு பல வருடங்கள் ஆகியிருக்கும், பல பிரயாணங்களை அவங்க செஞ்சுருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தூங்கியிருப்பாங்க, ஒவ்வொரு சாப்பாடை அவங்க விதமாக சாப்பிட்ருப்பாங்க. ஒருவேளை இரவு தான் அவங்க பிரயாணம் பண்ணியிருப்பாங்க, நட்சத்திரம் இரவுதெல்லாம் வரும், அதனால் அந்த டைமில் தான் பிரயாணம் பண்ணியிருப்பாங்க. பகல் நேரத்தில் படுத்து தூங்கியிருப்பாங்க. எவ்வளவோ சிரமங்களை அவங்க அனுபவித்திருப்பாங்க. மோட்ச பிரயாணம் என்று பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி ஜான் பனியன் எழுதியிருக்கிறார். அதில் ஆரம்பித்தவங்க நிறையவே இருக்கிறாங்க, நம்ம எப்படியாவது அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு. நம்ம முடிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். பைபிளுக்கு அடுத்தாப்பில் அந்த புக்கு தான் உலகத்திலே அதிகமாக விற்றுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் கூடவே அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பித்திருப்பார்கள். மேசியாவை பார்த்து விட வேண்டும், கடவுளை தரிசித்து விட வேண்டும், இந்த வாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நிறைய பேர் ஓட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப தூரம் அந்த பிரயாணம் நீண்டு கொண்டு போன பொழுது, வழியில் பல சிரமங்கள் வந்த பொழுது பலர் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்து பின் வாங்கியிருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் முடியாதுப்பா, இவ்வளோ தூரம் வர முடியாது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஓடி இருப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களை, எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இந்த பின்வாங்கி போன சாஸ்திரிகளைப் போல, திரும்பி போனவர்களைப் போல ஆண்டவரை தேடுவதிலும் அநேகர் கஷ்டங்கள் வருகிற பொழுது, காத்திருத்தல் நீடிக்கின்ற பொழுது சோர்வடைந்து எங்களால் முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கி போவதை நாம் காண்கின்றோம். இது அதிக வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது, கலப்பையில் கை வைத்தவன் பின் திரும்பி பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டும்படியே வந்த பிறகு நான் ஏன் வந்துட்டேன், தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் ஒதுக்கி கொள்கிறேன் என்று சொல்லி, இந்த கூட்டத்துக்கு வந்தால் எனக்கு, இந்த ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு பிரச்சனை வருகிறது, என் பிள்ளைக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி நாம் திரும்பி போய்விடுவோம் என்றால் நாம் மேசியாவை காண முடியாது, நாம் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாது. You will become a history. நீங்கள் ஒரு சரித்திரமாக ஒரு நாளில் மாற போறீங்க. அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாதியில் திரும்பி விடுவீர்கள் என்றால் அது கிடைக்காமலே போய்விடும். அநேகர் இன்றைக்கு பின் திரும்புகின்றார்கள். எப்படி நம்முடைய ஆண்டோட சீசர்கள் கூட ஒரு கட்டத்தில் ஆண்டவர் விட்டு ஓடி போனாங்களோ, ஆண்டவர் தெரியாதுன்னு சொன்னாங்களோ, ஆண்டவர் மறுதளிச்சாங்களோ, அதே போல இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் ஏதோ சில பிரச்சனைகள் வருகிற பொழுது பின்வாங்கி போறாங்க. நானும் கூட அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது சோர்ந்து போவது உண்டு. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். எதிர்பாராத மனிதர்கள் பிரச்சனையை கொடுப்பாங்க. நினைக்க முடியாத காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும். கொஞ்ச நேரம் நான் சோர்ந்து போவேன், ஒரு 5 நிமிடம் சோர்வாக இருக்கும். தென் ஐ வில் பவுன்ஸ் பேக். உடனே ஆண்டவர் மறுபடி குதித்து எழும்ப உதவி செய்வார். ஆண்டவர் தைரியப்படுத்துவார். ஆண்டவரை, இந்த பிரச்சனையால் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தொடர்ந்து வருவேன், நான் தொடர்ந்து ஊழியம் செய்வேன், நான் தொடர்ந்து உமக்காக நிற்பேன், தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை நான் கெட்டுவேன், உம்முடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி, வித்துக்குரியவர்களே, உடனடியாக என்னை பலப்படுத்திக் கொள்வேன். பிறகு தொடர்ந்து ஓடும் போயிட்டே இருக்கும். ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் உதவி செய்து வருகிறார். எத்தனையோ வருடங்களாக
எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தாலும், எவ்வளவோ எதிர்ப்புகளை சந்தித்தாலும், எவ்வளவோ அடிகளை பட்டாலும், அவமானப்பட்டாலும் கொஞ்ச நேரம் தான் அந்த சோர்வு. பிற உடனடியாக ஒரு தைரியம், உடனடியாக ஒரு உற்சாகம், உடனடியாக ஆண்டவருக்காக மறுபடியும் நம்ம செய்யணும், மறுபடியும் ஓடணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய கடமைகள் நிச்சயமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் போட்டு விட்டு வந்து ஆண்டவருக்காக முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். இப்படியாக 29 வருடங்கள் போயிருக்குது. 29 years are gone. ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னமும் ஆண்டவருக்காக இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரை நோக்கி பிரயாணிக்க வேண்டும், ஆண்டவர் தந்திருக்கிற அந்த தரிசனங்களை நோக்கி பிரயாணிக்க வேண்டும். மைல்ஸ் டு கோ. இது எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கிறது. இந்த ஊழியத்தில் எவ்வளோ காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளோ கட்டடங்களை கட்ட வேண்டியிருக்கிறது, எவ்வளோ இடங்களை வாங்க வேண்டியிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து ஓடுகிற பொழுது சரித்திரமாக மாறுகிறோம். நாம் பின்வாங்காமல் இருக்கிற பொழுது, பின் திரும்பி பார்க்காமல் இருக்கிற பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். ஆனால் யார் பின் திரும்புகிறார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாய் அழைக்கின்றேன். கிறிஸ்துக்குரியவர்களே, இது நாளிலும் கூட கிறிஸ்து நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை பின்வாங்கி போயிட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இந்த ஆர்டர் தேடி எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சோர்ந்து போய்விட்டீர்களோ, சூரச்செடி கீழாகி படுத்து தூங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கூட்டம் ஜெபம் என்றாலே வெறுப்பாகி ஆகிவிட்டதோ, இல்லை இல்லை, தொடர்ந்து ஓடுங்க, கடைசி வரைக்கும் வாங்க. சரித்திரத்தில் உங்களுக்கு இடம் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. இதுதான் இந்த சாஸ்திரிகள் மூலமாக நான் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். நிலைத்திருந்தால்தான் பெரிய காரியங்களை காண முடியும். நிலைத்திருக்காவிட்டால் நான் ஒன்றுமே காண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரித்திருக்கிற அடுத்தாப்புல நம்ம இதில் காண வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த சாஸ்திரிகள் தொடர்ந்து அவங்க அந்த அந்த குறியில கரெக்டாக இருந்தாங்க. ஒரு நட்சத்திரத்தை தான் நம்மளை காட்டு வர, எங்கேயும் பேரக்கூடாது, அதுக்கு பின்னாலேயே அவங்க வந்தாங்க. அந்த நட்சத்திரத்தை நோக்கி அவங்க கண்கள் இருந்தது, அவங்க கண்கள் அதிலே தான் இருந்தது, அதே நோக்கி வந்தாங்க. அதனால தான் அவங்க கரெக்டாக பெத்லகேமுக்கு வந்தாங்க. அந்த கண்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எதை குறித்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். காலை எந்திரிச்ச உடனே, வாலிபனே வாலிப மகளே, உனக்கு சிந்தனை என்ன வருகிறது? நான் எனது படிக்கிற மாணவிகள்கிட்ட கேட்பேன் இந்த கொஸ்டின். எந்திரிச்ச உடனே உன் தாட்ஸ்லாம் என்னதான் இருக்குது? நான் சொல்ல மாட்டேன் சார் சொல்லிடுவாங்க. ஏன்னா அது பாவம் நிறைந்த அந்த எண்ணங்கள், ஆசைகள், வாலிப இதன் பாவங்கள், அதுதான் அவங்க சிந்தனைக்கு வருகிறது. இல்லை 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 இல்லை, நோ 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 நோ. நமக்கு என்று சொல்லி ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய இடம் ரொம்ப தூரமாக இருக்கிறது. அதை நோக்கி நாம் பிரயாணிக்க வேண்டும். நம்முடைய கண்கள் அதை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் அதை குறித்தே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் போய் சேர முடியும். அப்படித்தானே? சிந்திச்சு நம்முடைய கண்கள் குறிவைத்து ஓட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் அதை குறித்தே இருக்க வேண்டும். இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும். நிறைய பேருக்கு சாதிக்க வேண்டுங்கிற எண்ணங்கள் இருப்பதே இல்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கை இருந்த போதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, சாதனை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், இந்த இலக்கை நாம் அடைந்தாக வேண்டும் எனப்பட்ட ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய வெற்றி நமக்கு இருக்க வேண்டும். நான் 9th standard படித்து 10th standard வரும்போது, ஷார்ட் புட்டில் வரும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், தமிழ்நாட்டிலே நான் முதல் மாணவனாக வரணும், குண்டெறிதலில் வரணும், அப்போவுமே அந்த ஆசை வந்துச்சு 10th standard. அதே மாதிரி முதலாவது வர அந்த குண்டை தூக்கி வீசி நம்பர் 1 வர ஆண்டவர் உதவி செய்தார். சாதனை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இதை போலவே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஆண்டவருக்காய் சாதனை செய்ய வேண்டும் எனப்பட்ட அந்த தரிசனம் எனக்குள்ளே இருந்தது. அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. டில் நவ் தட் ஃபயர் இஸ் இன் மை பெல்லி. ஆண்டவருக்காக சாதனை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உள்ளத்தை வாதித்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கியே பிரயாணப்பட ஆண்டவர் உதவி செய்தார். பிரித்துக்குரியவர்களே, ஒரு ஏழை குடியானவன் ரொம்ப வறுமையில் இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றி, நம்ம ஏன் போய் ராஜாட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, ராஜாட்ட பணம் ஏன் கேட்கக்கூடாது, நம்ம கஷ்டப்படுறோமே என்று சொல்லி ராஜாவை போய் சந்தித்து, ராஜா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க.
ராஜா சொன்னாரா, நீ போயிருப்பா, நாளைக்கு நீ போயிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்குள்ளே, சாயந்தரம் ஒரு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே நீ வந்துட்டேன்னா, வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா நான் உனக்கு நிறைய காசு தருவேன்னு சொன்னார். சாயந்தரம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜாலியாக வீட்டுக்கு போகிறாரு. மனைவிட்டு சொல்கிறாரு, ராஜா எக்கச்சக்கமாக காசு தரேன்னு சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு ஒரு கவலை இல்லை, நமக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒய்ஃப் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, நம்ம கஷ்டம்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், ரொம்ப சாப்பாடு நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். மத்தியானம் ஒரு சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. மனைவி எலும்புங்க போங்க, ராஜாட்ட போய் காசை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லி மெதுவாக சோம்பேறித்தனமாக எழுந்திரிச்சு 6 மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு போல் மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வரார். அரண்மனை நோக்கி போகும்போது வழியில் ஒரே கூட்டமாக இருக்கிறது. என்னவென்று பார்த்தால் ஒரு கலை கூத்தாடி 2 கம்பை நட்டி மத்தியிலே ஒரு கயிறை போட்டு அதில் கம்பை பிடித்து கொண்டு நடந்து வேடிக்கை காட்டுகிறார். மக்களெல்லாம் கை தட்டுறாங்க, கூட்டமாக இருக்குது. இவரும் போகிறாரு, அதை பார்த்தோன்னா அவருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அவரும் கை தட்டுறாரு, அவரும் அதில் ரொம்ப நேரம் நிற்கிறாரு, தன்னை மறந்து விடுகிறார். அந்த கூத்தாடி செய்கிற கூத்துக்களை அவர் பார்த்து சந்தோஷப்படுற கை தட்டுறார். அதுலேயே ரொம்ப நேரம் ஆகிடுது. அதுக்கு பிறகு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓடி போகிறார். அரண்மனை தூரத்தில் இருக்குது, ஓடி போகிறார். அதுக்குள்ளே 6 மணியை தாண்டி விடுகிறது, சூரியன் அஸ்தமித்து விடுகிறது. கதவை பூட்டிடுறாங்க. அப்போ வெளியிருந்து சத்தம் போட்டு கத்துற, ராஜா கதவு திறங்க, எனக்கு சொன்னீங்க இல்லையா, கதவு திறங்க. ராஜா சொன்னாரா, நான் சொன்ன நேரம் கடந்து விட்டது, நீ முன்பாய் வந்திருந்தால் கொடுத்துருப்பேன், நீ சோம்பேறியாக இருக்கிறபடினால தான் நீ இப்படி இருக்கிற, உன் கண்ணு வேற இடங்களுக்கு போகிறதுனால தான் நீ இப்படி இருக்கிறப்பான்னு சொல்லி ஒன்றையும் கொடுக்காமல் அனுப்பினாராம். வாழ்விலும் கூட ராஜா நம்மை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிறார். சாதனைகளை செய்வதற்கு ஒரு காலம் தந்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், வாலிபம் கொடுத்திருக்கிறார், துணையாக நம்முடைய படிப்பை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், நண்பர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய ஓட வேண்டும். நாம் இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பி விடுவோம் என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியங்களை மறந்து விடுவோம் என்றால் எல்லாமே வீணாக போய்விடும், எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்முடைய நோக்கம் இந்த பூமியில ஒரே ஒரு நோக்கமாக இருக்கட்டும். நம்முடைய கண்கள் நேராய் நோக்கட்டும். நான் எப்படியாவது இதை சாதித்தாக வேண்டும், வாலிபனை வாலிப மகளை படிப்பில் சாதித்தாக வேண்டும், அதை நோக்கி பார். பிசினஸ் பண்ற ஐயா, அதை நோக்கி பாருங்க. உங்களுக்கு வேற டைவர்ஷனே வேண்டாம், வேற சிந்தனைகளே வேண்டாம், அதை நோக்கியே கண்கள் இருக்கட்டும். அப்பொழுதுதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனுடைய மாளிகை கட்ட வேண்டும், முதியோர் இல்லத்தை கட்ட வேண்டும் எனப்பட்ட மிகப்பெரிய அந்த தரிசனம் என்னை வதைத்தது, என்னை பாடாய்படுத்தியது. எப்படியாவது கட்ட வேண்டும், இடங்களை வாங்க, ஏக்கர் கணக்கில் இடங்களை வாங்க, கெட்டி முடிக்க அநேகரை அங்கு வைத்து பராமரிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் அப்படியாக ஒரு திடமான முடிவை எடுத்து அவர்கள் அந்த பிரயாணத்தை ஒழுங்காக செய்தார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இதுதான் இரண்டாவதாக இந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள். படிக்கிற காலத்திலிருந்தே நம்ம ஷார்ப்பாக நமக்கு என்ன இருக்குதோ அதை நோக்கி ஓடணும். நான் படிக்கிற காலத்தில் நிறைய மாணவர்கள் ட்ரெயின் மாதிரி சட்டையை பிடிச்சிட்டே, ஒருத்தருக்கு சட்டையை பிடிச்சிட்டே கிளாஸ் நடக்கும்போது பக்கத்தில் ஓடி போவாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஒருவரையுமே காணவில்லை. பிரியத்துக்குரியவர்களே, அவங்களாம் வாழ்க்கையில் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு கண்கள் வலதும் இடதும் போனதுனால ஒரு சாதனையும் செய்ய முடியாமல் அவங்க போயிட்டாங்க. அவங்கெல்லாம் என்னெல்லாமோ பண்ணாங்க, படிக்கிற காலத்தில் ஹீரோவான்னு சொல்லி என்னெல்லாமோ காமிக்கணும், என்னெல்லாமோ பண்ணாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பிரியத்துக்குரியவர்களே, படிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், விளையாட்டில் சாதிக்கணும், படிப்பில் சாதிக்கணும், நேராய் பார்த்தவர்கள் இன்றைக்கு உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. நாமும் கூட அப்படியே நிச்சயமாக காண வேண்டும். அடுத்தாப்புல பாருங்கள், அவங்க எருசலேம் வரைக்கும் வராங்க, அந்த சாஸ்திரிகள் வராங்க. எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு அவங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து கடைசியில் அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த பேலஸ்ட்டை அந்த கிங்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. ராஜாக்கிட்ட அவங்க பேசி, இந்த இடம் எருசலேமில் இருக்குது, பெத்லெஹேம் இருக்குது, இங்கே ராஜாவாய் பிறந்தவர் இங்கே என்று ராஜாக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அவர்கள் வரவேண்டிய இடம் இதுவல்ல, அவர்கள் வரவேண்டிய இடம் மாட்டுத் தொழுவம். ஆனால் இவன் கடைசியில் அவங்க பாதை தவறிறாங்க.
அது வரைக்கும் நேராகி போன பிரயாண நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் நாட்டுத்துலுக்கு போன உடனே இங்கே அவர் பிறந்திருக்க மாட்டார். அவர் நிச்சயமாக அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். ராஜாவாக தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் எப்படி மாட்டுத்தொழுவத்தில் இருப்பார்? அரண்மனைக்கு தான் போயிடுவான்னு சொல்லி நட்சத்திரத்தை வேண்டான்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிடுறாங்க. நட்சத்திரத்தை பார்த்த வரைக்கும் நட்சத்திரம் அவருக்கு சரியாய் வழிநடத்தியது. நட்சத்திரத்தை விட்டு இன்னொன்று வேற டெஸ்டினேஷனுக்கு போயிடுறாங்க. தவறு வந்து விட்டது, மாம்சம் செயல்பட்டு விட்டது. இட் இஸ் எ மிஸ்டேக், இட்ஸ் எ ட்ராஜடி. அவங்க அங்கே போகணும். பிரித்துக்குரியவர்களே, அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை பார்க்கிற பொழுது, வசனங்களை பார்க்கிற பொழுது, தேவனுடைய திருச்சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோம், போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம். ஆனால் மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, மாம்சத்தின் வழியாக நாம் முடிவில் எடுக்கிற பொழுது தவறான இடங்களுக்கு போய் விடுகிறோம், தவறான நபர்கள்ட்ட நம்ம பெயர்றோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நமக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். நம்மை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்து போயிட்டு இருக்கார். சில நேரங்களில் மாம்சம் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து. மாம்சம் என்பது சுயத்தினாலே, சுய அறிவினாலே, சுய புத்தியினாலே, அனுபவத்தினாலே சில முடிவுகளை நாம் எடுக்கிற பொழுது அங்கே அழிவுகள் வந்து விடுகிறது, நாசமோசங்கள் வந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசுகிற நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளில் இந்த செய்தி கேட்டுருக்கிற நீங்களும் கூட மாம்சத்தில், கடவுள் ஒரு நல்ல ஒரு மணமகனை மணமகளை வச்சிருப்பார், மாம்சத்தில் நீங்கள் தவறான முடிவை எடுத்து விட்டீர்களோ, அதனால் எவ்வளோ வேதனை, எவ்வளவோ கஷ்டம், வாழ்க்கை நரகமாகிவிட்டதோ, இதனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார். அவர்களும் தவறான இடத்து தான் போனாங்க. பிஸ்னஸ்லேயும் தவறான நபர்களை நம்பி பார்ட்னராக சேர்ந்து பணத்தை போட்டு ஏமாந்து போனவங்க எத்தனையோ லட்சம் கோடி பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் மாம்சம் செயல்பட்டதுனால அவங்க கடவுளால் தான் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. ஆண்டவர் கையை தான் பிடிச்சிருந்தாங்க. ஒரு நேரத்தில் ஆண்டவர் கையை விட்டுட்டு வேற பக்கமாக போனதுனால, மாம்சம் செயல்பட்டபடியினாலே அவங்க அழிஞ்சு போனாங்க. ராஜாவை பிறந்திருக்கிறவர் எப்படி மாட்டுத்தொழுவத்தில் பிறப்பார்? அவர் அரண்மனையில் தான் இருப்பார், பேலஸில் தானே இருப்பார். அவங்க பாதை மாறிடுறாங்க, ட்ராக் மாறிடுறாங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ட்ராக் இருக்குது, அதை விட்டு வேற ட்ராக் போயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் போங்க. எனக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருக்காரு, அந்த ட்ராக்கில் தான் நான் போகணும். நான் வேற ட்ராக் போனேன்னா நாசமோசங்கள் வந்துடும், அவமானங்கள் வந்துடும், ஏமாற்றங்கள் வந்துவிடும், தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். பிரியத்துக்குரியவர்களே, நமக்குன்னு என்ன இருக்கிறதோ அது போதும், அந்த பாதையிலே நம்ம செல்லும். அநேக நேரங்களிலே நம்முடைய உலக அறிவு, ஆண்டவர் நமக்கு தருகிற அறிவுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் வரும். ஆண்டவர் சொல்லுவார் இப்படி போன்னு சொல்லுவார், நம்ம உலக அறிவு சொல்லி இப்படி போகாது, இப்படி போனால் உனக்கு பிரச்சனை, உனக்கு தோல்விப்பா, உனக்கு ஒன்றும் நடக்காது. இல்லை இல்லை பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் மாம்சம் சொன்னாலும், அறிவு சொன்னாலும், நண்பர்கள் சொன்னாலும், டாக்டர்ஸ் சொன்னாலும், என்ன சொன்னாலும் ஆண்டவர் தான் நடத்துவார் எனப்பட்ட அந்த உறுதியான ஒரு மனநிலைமை நமக்கு நிச்சயமாக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் சொல்றதான் ஃபைனல். வாட் எவர் காட் செஸ் இஸ் ஃபைனல். அவர் நம்மளை நடத்துவார், சரியாக நடத்துவார், சரியாக கூட்டு போவார். நம்ம அதை தவறி விட்டோம் என்றால் மிகப்பெரிய அறிவையை நம்முடைய வாழ்க்கையில காண்போம். பிரியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை என்றால் எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், ஆண்டுடைய சத்தத்திற்காய் காத்திருங்க, அவர் சொல்றதை கேளுங்க, அவரால் வழிநடத்தப்பட ஒப்புக் கொடுங்க. அப்பொழுது வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். சொந்த அறிவு, சுய அறிவிற்கு கிறிஸ்துவத்தில் இடமே கிடையாது. சிந்திப்பதற்கு கிறிஸ்துவத்தில் இடமே கிடையாது. ஆண்டவர் சொல்றதுல தான் நம்ம போகணும், பிரயாணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முடிவல்ல, ஆண்டவருடைய முடிவு தான் ஃபைனல். நம்முடைய வாழ்க்கையினால் நாம தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, ஆண்டவர் தான் முடிவெடுக்க அனுமதி கொடுக்க வேண்டும். அப்பொழுது பெரிய காரியங்களை வாழ்க்கையில காணலாம், அப்பொழுது நாம் வெற்றி அடையலாம், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை காணலாம். இல்லை என்றால் நம் அழிவையே காண்போம். ஜீத்துக்குரியவர்களே, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி ஏன் ராஜாட்ட போய் கேட்கணும்? ஏன் அரண்மனைக்கு போகணும்? நட்சத்திரம் அங்கே தெளிவாக மாட்டுத்தொழுவத்து மேலே நிற்கிது, அங்கே போயிருக்கலாமே. எனவே இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பாடங்களாக இருக்கிறது, எச்சரிப்பாக இருக்கிறது. எவ்வளோ தூரம் வந்து நாம் கூட ட்ராக் மாறிடலாம். எவ்வளோ காலமாக ஊழியம் செஞ்சவங்க, எவ்வளோ காலமாக ஆண்டவருக்கு அண்ணவங்க கூட வழி தவறலாம். எவ்வளோ காலமாக சரியான பாதையில் போனவங்க கூட தப்பிடலாம். அது காரணம் என்ன? நாம தான்
நம்முடைய தவறான முடிவுகள் தான். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைக்கின்றார். இந்த சாஸ்திரிகள் நிறைய பாடங்கள் நம்ம படிக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நாம் நிறைய காரியங்களை தியானிக்க இருக்கின்றோம். செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அடியார் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்விலே அடைக்காத ஆண்டவர் அல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அப்பா பிதாவே, இந்த அருமை நாளிலும் கூட நல்ல செய்திகளை கேட்க தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. கிறிஸ்துமஸ் மாதத்தில் கிறிஸ்துமஸ் செய்திகளை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க தியானிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து வாரீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அதோட கடைசியில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எங்கே போயிட்டு, எனக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குரைத்த காரியங்கள் எங்கே போயிட்டு, ஏன் நடக்கலை, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, எதுக்கு ஆண்டவர் தாமதிக்கிறார், எதுக்கு போராட்டம், எதுக்கு வியாதி, எதுக்கு கடன் பாரம், எதுக்கு இந்த புதிய பிரச்சனை, எதுக்கு சம்மந்தம் இல்லாத காரியங்கள் என்ன நெருக்குதுன்னு சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போயிருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கடைசியில் மன பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு செய்தியை பார்த்துட்டு இருக்காங்க. கலங்காதீங்க, கலங்காதீங்க. இந்த வருட கடைசியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் சில நாட்கள் இருக்குல்ல, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சில நாட்களில் கூட ஆண்டவராலே அற்புதத்தை செய்ய முடியும், ஆண்டவராலே உங்களுக்கு அதிசயத்தை செய்ய முடியும், ஆண்டவராலே உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், ஆண்டவராலே உங்கள் வியாதியை மாற்ற முடியும், ஆண்டவராலே உங்களை ஏழ்மை நிலையை மாற்ற முடியும், ஆண்டவராலே உங்களை அரண்மனைக்கு கொண்டு செல்ல முடியும். ஏன் பயப்படுறீங்க? அவராலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டவராலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போய் நீங்கள் ஜெபிக்காமல் போயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. அதிகமாய் போராடி ஜெபிங்க. அப்பொழுது இந்த வருட கடைசியிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியில் தேவன் வந்தார், இந்த பூமிக்கு வந்தார், மேசியா வந்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வந்தே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. பின்வாங்கி போனவங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வாங்க, தீர்மானங்களை எடுங்க. நான் பின்வாங்க மாட்டேன், நான் மறுபடியும் ஜெபிப்பேன், நான் காத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஓராபா கல்லு தினியாரா தூபானா உருபாக்கானா தியாபாரா தூபானா தனஹந்தரபோனா. உன்னை மறக்க ஒருபொழுது அநீதியானவர் அல்ல. நீ எனக்கு செய்த ஊழியத்தை நான் மறப்பேனோ என்று ஆண்டவர் சொல்றார். நான் ஆசீர்வதிப்பேன் மகனே என்று சொல்லி சொல்றார். உலகம் முழுக்க அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்க. எவ்வளவோ நாடுகள் ரத்தம் சிந்தப்படுது. அமைதி சமாதானத்தை கொண்டு வரங்க. ஆண்டவரே, இந்திய திருநாட்டை ஆசீர்வதிங்க, தாய் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. மழையினாலே புயல்னாலே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரெல்லாம் மறுபடியும் நார்மலான ஒரு லைஃப்க்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். மழை வேண்டும், ஆனால் அது சேதத்தை விளைவிக்கிற மழையாக இருந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ பேர் வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணுறாங்க, வராங்க போகிறாங்க. நீங்கள் தான் அவர்களை பாதுகாக்கணும், நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்யணும்ப்பா, நீங்கள் தான் அவரை வழிநடத்தணும். பிள்ளைகள் என்ன காரியங்களை விரும்பி நிற்கிறார்களோ அது எல்லாத்தையும் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆண்டவரை எப்படியாவது நீங்கள் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. ஆண்டவரை நெருக்கப்படுற பிள்ளைகள் நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்க. பண தேவை இருக்கிற பண தேவை சந்திங்க. கடன் பாரங்கள், தரித்திரங்கள், பொல்லாத மனிதர்கள், ஆவிகளிலிருந்து பிள்ளைகளை விடுவீங்க. அப்படி செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். அடைக்கலான் கூறிய முதியோர் உள்ளத்தை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன்.
ஜெபிக்கிற காணிக்கைகளை தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தை ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஆசீர்வதியும். அது தேவைகளை சந்தியும். அதை போலவே ஆண்டவரே தோத்திரம் ஐயா, அடைக்கலான்குரிய முதியோர்களுக்கு தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாரும், மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் கிறிஸ்தா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சைப்பழ